சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோட்ல ஒரு ஒரு வழியா முத்து இருந்துட்டு மீனாவையும் முத்துவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனாவை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு நேராக பார்வதி கிட்ட போயிட்டு இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, என் குடும்பத்தை எப்படியோ நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டல, நான் எப்படி உன் குடும்பத்தை நடு ரோட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேட்கவும், நீதானே அந்த விளங்காதவளை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச, நான் அறிமுகப்படுத்தி வச்சதோட சரி, நீதானே உன் பையனுக்கு மலேசியா குடும்பம்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்ச, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளை நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவள் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு வெளியே போய் ஆகணும், என் பையனுக்கு நான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னை பழி வாங்கிறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, நீ என்ன கூட என் பையன் கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லி என்னை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஆனால் உன்ன மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது, இப்போ கூட நீ திருந்தி தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இவ்வளோ கெட்ட எண்ணத்தோடு இங்கே வந்திருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, இப்போ நான் மட்டும்தான் தனி மரமாக நின்றுட்டு இருக்கேன்ல, நான் என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சந்திராவும் சீதாவும் இருந்துட்டு அந்த ரோகிணிக்கு போய் ஹெல்ப் பண்ணி இப்போ அக்கா இந்த நிலமையில வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நல்லவங்களாம் இருக்கக்கூடாது, சுயநலமாகவும் கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்கும்க்கா, இதை நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து வந்துடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொய் சொல்லாதீங்க, உண்மையை மறைச்சி எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம விஜயா இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு எப்படியாவது ஒரு லாயரை பாருங்கள், நம்ம பிள்ளையோட முகத்தை பாருங்கள், எப்படியெல்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டிவோர்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுலேயும் கொஞ்சம் அவசரப்படாமல் இரு, அவசரப்பட்டதுனால தான் இன்னைக்கு அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு இதெல்லாம் ஒரு குடும்பமாக, எல்லாரும் ஃபோன் பண்ணி உன் சம்மந்தி குடும்பம் இவ்வளோ கேவலமான குடும்பமானு சொல்லி எல்லாரும் எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, இதே வேற ஒருத்தர் இருந்தால் தூக்கில் தொங்கியிருப்பாங்க, அவ செஞ்ச தப்புக்கு அவ தான் தூக்கில் தொங்கணும், நாங்கள் எதுக்காக தூக்கில் தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கேட்கவும், நாங்கள் என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலான் இருக்கோம், இந்த வீட்டில் இருந்தால் அவங்களோட நிலமை கூட மாறினாலே மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு சொந்தக்காரங்கன்னா ஆறுதலாக நிற்கணும், இப்படி குத்தி கட்டி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜயா இருந்துட்டு பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேடுகெட்டவ தான் இன்னைக்கு அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு ஃபோன் பண்ணி விஜயா இருந்துட்டு பயங்கரமாக திரிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வித்யாவும் முருகனும் மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க. எல்லாருமே கூட்டு கலவானீங்க தாண்டா முருகா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.